நீங்க அதிக சக்தி வாய்ந்தவராக மாறுவதற்கான 5 பழக்கங்கள். எந்த ஒரு காரியத்துக்கும் பதட்டப்படாதீங்க. ரொம்பவும் அமைதியா இருந்துட்டு செயல்படுங்க. நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு நிதானமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களுடைய செயல்கள் எதுவா இருந்தாலும் சரி, மற்றவங்க மத்தியில மிகவும் அமைதியான நகர்வா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு உங்களுடைய வெற்றி என்ன, நீங்க எதை பொறுத்து செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே வந்து கணிக்க முடியாது. இதுவே வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்கும். 2, குறைவா இருந்துட்டு பேசுங்க. பெரிய பெரிய பிசினஸ்மேன்கள் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய இடத்தை அடைஞ்சிருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் குறைவா பேசுறவங்க தான். எந்த அளவுக்கு நம்ம குறைவா பேசுறோமோ அந்த அளவுக்கு மத்தவங்க நாம என்ன அடுத்து செய்ய போறோம் அப்படிங்கறத கணிக்க முடியாத வகையில இருந்து இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கான வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். கவனிக்கக்கூடியது மத்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒவ்வொருத்தருடைய காரியங்களையும் ஒவ்வொருடைய செயல்களும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கூர்ந்து கவனிங்க. நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால திறன்பட வந்து செயல்பட முடியும். நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் மரியாதை கிடைக்கும். ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். 4, நீங்க பேசுவதற்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு பேசுங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில யோசிக்காம பேசினவங்க யாருமே வந்துட்டு வெற்றி பெற்றதே வந்துட்டு கிடையாது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. பட்டு கோபப்பட்டு வந்துட்டு வார்த்தை எடுத்து விட்டுறாதீங்க. ரொம்பவும் யோசிச்சு வந்துட்டு பேசுங்க. 5, உங்களுடைய நேரத்தை நீங்க சரியா நிர்வகிங்க. எந்த அளவுக்கு நீங்க சரியா நிர்வகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த உலகத்துல பெரும்பாலும் வெற்றி பெற்றவங்க எல்லாரும் சரியா நேரத்தை பயன்படுத்தினவங்களா தான் இருக்கிறாங்க.